ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டூல்ஸ் ஆஃப் டைலரிங்கில் சீம் ரிப்பர் பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். லாஸ்ட் வீடியோவில் இந்த சீம் ரிப்பர்னால் என்ன அப்படின்னு பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு வந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த கிளாத்தில் நம்ம டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டிருக்கோம். இந்த ஸ்டிச்சிங் எல்லாம் எப்படி பிரிக்கிறது அப்படின்னா நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி தையல் தான் நம்ம போட்டிருக்கோம். இந்த மாதிரி குட்டியான தையல் நம்ம போட்டிருக்கும்போது இந்த சீம் ரிப்பர் வச்சு நம்ம ஈஸியாக பிரிக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எப்படி பிரிக்கிறது அப்படின்னா, இதை வந்து எண்டில் வந்து நம்ம வந்து பேக் ஸ்டிச் போட்டிருக்கோம். அதை வந்து ஒரு 4-3 தையல் வந்து நீங்கள் பிரித்து விட்டுட்டு ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஒவ்வொரு தையலாக தான் நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறது மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு 2 கிளாத்தையும் வந்து இழுக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டிச்சிங் வந்து தெரியும். அதுக்கு பிறகு அந்த பாலை வந்து உள்ளே வர்றது மாதிரி விட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சாக நம்ம வந்து பிரித்து எடுக்கணும். ஸோ இது வந்து உள்ளே விட்டுட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பிச்சிங்க அப்படின்னா கிளாத் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன ஸ்டிச்சிங் வந்து போட்டிங்க அப்படின்னா ஸ்லோவாகவே வந்து பிரித்து எடுத்துடுங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபாஸ்ட்டாக வந்து இழுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி கிளாத்தை வந்து கட் ஆகும், அதாவது கிளாத் வந்து கிழிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன தையல் வந்து நம்ம பிரிக்கணும். செகண்ட் தையல் எப்படி பண்ணுறதுன்னா அதே மாதிரி தான். ஸ்டார்டிங்கில் ஒரு 3 தையல் நம்ம பிரிச்சுட்டு இது வந்து நார்மலாக நம்ம சேஃப்டி பின் வச்சு எப்படி பிரிப்போமோ அதே மாதிரி இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ தேர்ட் ஒன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3-4 தையலை பிரித்து விட்டுட்டு ஒரு 4 அல்லது 5 தையலுக்கு அப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அந்த நூலை நம்ம பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பிரித்து எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் 2 கிளாத்தையும் ஓப்பன் பண்ணிங்கனாலே வந்து ஈஸியாக வந்து இதை பிரித்து எடுத்துடலாம். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் போடும்போது இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிரிக்கிற மெத்தட் வந்து 4th ஒன். இது வந்து ஹெவி ஃபேப்ரிக் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஹெவி ஃபேப்ரிக்கில் வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து பிரிக்கணும் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து அந்த பால் மாதிரி இருக்கிறத உள்ளே விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம பிரித்து எடுத்துடலாம். பிரித்து எடுத்த பிறகு இந்த மாதிரி நூல் ஒட்டிகிட்டு இருக்கும். இந்த நூலை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டேப் எடுத்துகிட்டு ஒரு சைடு வந்து நம்ம கையில் ஒட்டிட்டு இந்த மாதிரி டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா த்ரெட் எல்லாமே வந்து அந்த டேப்பில் ஒட்டிடும். நமக்கு கிளாத்தும் நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அந்த நூலை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் ஃபேப்ரிக் தான். இந்த மாதிரி ஃபேப்ரிக்கில் வந்து நம்ம வந்து ஸ்டிச்சிங் போட்டோம்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் பிரித்து எடுக்கணும். அப்போ தான் துணி வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஹெவி மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போது இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ எப்படி வந்து ஒரு ஸ்டிச்சிங் வந்து பிரிக்கிறது அப்படின்னு வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அதே மாதிரி இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பட்டன் ஹோல் ஓப்பன் பண்ணுறது, ஸ்டோன் எப்படி ரிமூவ் பண்ணுறது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.